குடியேற்ற போறதா வந்து சொல்லி இந்த மாவட்டங்களை சிங்கள குடியேற்றமாக்குறதான் திட்டம். தமிழ் மக்களை பிரிப்பதற்காக திட்டமிட்டு எத்தனையோ சதிகளை செய்து கொண்டு வருகிறது. தமிழ் மக்கள் தனிமையில வாழ்வதற்கான ஒரு நாடு. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெடுங்கணி, அதாவது வவுனியா வடக்கு நெடுங்கணி பகுதியில் தான் வந்து நிற்கிறோம். எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த வடப்பகுதியில் வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம், அதாவது கேபுலோயா அப்படிங்கிற ஒரு நீர்த்தேக்க திட்டத்தின் கீழ் வந்துட்டு சிங்கள மக்கள் வந்து குடியேற்ற போகிறதா வந்து சொல்லி தமிழ் தேசிய கட்சிகளாலும் வந்துட்டு சிவில் அமைப்புகளாலும் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று வந்து இங்கே இடம்பெறுது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பயங்கர மழை இருட்டி கொண்டு காலையில் மழை ஸ்டார்ட் பண்ண நேரத்துலேயும் கூட வந்து இங்கே திரளாக நிறைய மக்கள் வந்து, அதாவது பொதுமக்கள், சிவில் அமைப்புகள், தமிழ் தேசிய கட்சிகள்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து இங்கே கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. உண்மையில் இது பற்றின பல சுவாரஸ்யமிக்க தகவல்களோடு தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியை வந்து பார்க்க போகிறோம். இதற்காக இத்தனை வருடங்களுக்கு பின்பு வந்து இவ்வளவு மிகப்பெரிய இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆட்சியிலையும் கூட வந்துட்டு தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையில் வந்துட்டு ஒரு முரண்பாடு ஏற்படக்கூடிய வகையில் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஆர்ப்பாட்டங்கள் ஏதாச்சும் வந்து சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு அமைய இன்னைக்கு இப்படி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்லி வந்து போக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலையும், அதே மாதிரி சிவில் அமைப்புகள் மத்தியிலையும், அதே மாதிரி தமிழ் கட்சிகள் அமைப்பிலையும் வந்து நம்ம கேட்டறியலாம். கண்டிப்பாக வந்து வீட்டுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எங்கே இடம்பெற போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெடுங்கணியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் தான் வந்து ஆரம்பிக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய பகுதிகளில் இருந்து இதற்கு வந்து தங்களுடைய எதிர்ப்பையும் தங்களுடைய கண்டனத்தையும் வந்து தெரிவிக்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் வந்து பேருந்தில் வந்து அப்படியே வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மழை வேற வந்து பயங்கரமாக வந்து இருட்டி கொண்டு வருது. பட் இருந்தாலும் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து முன்னெடுக்கிறதுக்காக வேண்டி இந்த பொதுமக்கள் வந்து இந்த இடத்துல வந்து கூடிக்கொண்டிருக்கிறாங்க. இவங்க வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லி ஒரு நேரத்தை வந்து முன்னாடி வந்து கணிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தை வந்து கொஞ்சம் கடந்து போய்கொண்டு தான் இருக்கு. சொன்னால் நேரத்துக்கு வந்து அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட வகையில் வந்து பொதுமக்கள் வந்து இன்னும் வந்து சேரலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ தான் வந்து ஆயத்தம் ஆகி கொண்டிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நெடுங்கணி பகுதியிலே கிபுலோயா, உண்மையாகவே தென்னிலங்கையில் உள்ள ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு அழிப்புக்கான கிபுலோயா என்ற இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய கட்சிகள், பொது அமைப்புகள் எல்லோரும் கலந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் ஆகியது உண்மையாகவே தென்னிலங்கையிலிருந்து தமிழ் மக்களை பிரிப்பதற்காக திட்டமிட்டு எத்தனையோ சதிகளை செய்து கொண்டு வருகிறது. வரும்போது சொல்லுகிறது ஒரு வார்த்தை, செய்வது ஒரு வார்த்தை. இந்த அரசு வரும்போது எத்தனையான அன்பான வார்த்தைகளை சொல்லிவிட்டு தமிழ் மக்களை ஒரு பித்தலாட்டமாடி எத்தனையோ வாக்குகளை பெற்றுவிட்டு இன்று எமக்கு எதிரான செயல்பாட்டை தான் செயல்படுகிறார்கள். உண்மையாகவே உங்களுக்கு தெரியும், ஜேவிபி என்பது தென்னிலங்கையிலே எத்தனையோ அட்டூழியங்களை செய்து சொந்த இனத்தையே அளித்தவர்கள். மற்ற இனம் அது அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது சில ராஜதந்திர முறையின்படி கிபுலோயா என்ற ஒரு திட்டத்திலே எமக்காக தண்ணி கொண்டு வரது என்று சொல்லி அயல் பக்கத்தில் சிங்கள குடியேற்றங்களை ஏற்றி இந்த மாவட்டங்களை சிங்கள குடியேற்றமாக்குறது தான் திட்டம். உண்மையாகவே இன்றைக்கு இந்த கோயில்கள் இன்றைக்கு குருந்தூர் மலையாக இருக்கட்டும், அங்கால அடுத்தது என்ன கோயில், அடுத்தது திட்டமிட்டு இந்த விகாரை கட்டப்பட்ட நீராவடி பிள்ளையார், அப்படியான திட்டங்கள் கணக்க செய்கிறார்கள். ஏனென்றால் இங்கே வந்து ஒரு சட்டத்தை நிர்ணயிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டவாள ஜட்ஜை, ஒரு நீதிபதியை கூடி அவர் கூறிய சட்டத்தை விரட்டியதால் இந்த நாட்டையே விட்டு ஓடியது. உண்மையாகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் ஏன் இந்த ஆயுத போராட்டத்தை துவங்கினது? ஆயுத போராட்டம் இந்த தென்னிலங்கை அரசு செய்த அட்டூழியத்துக்காக. மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்தை
துவக்க வேண்டாம். தயவு செய்து தமிழ் மக்களை நிம்மதியாக வாழ விடுங்கள். அவர்களுடைய நிலத்திலே தான் கூற வேண்டும். இந்த அரசு இல்லை, எந்த அரசு வந்தாலும் திட்டமிட்டு தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் செயல்படுகிறது. ஆகவே தான் நாங்கள் ஐநாவிடம் கேட்கிறோம், எங்களை சர்வதேசத்திடம் கேட்கிறோம். எங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு, தமிழ் மக்கள் தனிமையில் வாழ்வதற்கான ஒரு நாடு கட்டாயம் தேவை. இது மட்டுமல்ல, எத்தனையோ புத்த கோயில்கள், எத்தனையோ தென்னிலங்கையிலிருந்து எத்தனையோ திட்டம் போட்டு மாறு மாறு வேடங்களோடு வருகிறார்கள். ஆகவே இந்த தென்னிலங்கையில் உள்ள சிங்கள தேசம் என்றைக்கும் தமிழனுக்கு ஒரு தீர்வு கொடுக்காது. சிங்கள தேசத்தை நம்பி வாக்கு போட்ட மக்கள் பாவம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மழை பெய்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த நேரத்திலே வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து தயாரான வண்ணம் வந்து இருக்கிறாங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் இருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி யாழ்ப்பாண மாவட்டங்களிலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சி சார்பில் வந்து, அதாவது தமிழ் கட்சிகள் சார்பில் வந்து மற்ற மாவட்டங்களில் இருந்து வந்து இங்கே வருகை தந்த வண்ணம் வந்து இருக்கிறாங்க. ஸோ எதற்காக இந்த கொட்டு மழையிலே வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இனியும் வந்து தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையில் வந்து எந்த ஒரு இனக்கலவரங்களும் வந்து வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கோட தான் வந்து இங்கே வருகை தந்திருக்கிறாங்களாம். குறிப்பாக வந்து விசுவமடு பகுதியிலெல்லாம் வந்து ஏராளமான மக்கள் வந்து இங்கே வருகை தந்திருக்காங்க. அது போக இன்னும் நிறைய வாகனங்கள், அதே மாதிரி பேருந்துகள்னு சொல்லி வந்து அப்படியே வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து போலீஸ் காவல் படையினரோ அப்படி இல்லைன்னு சொன்னாலும் வந்து இராணுவ படையினரோ யாரும் இந்த ஸ்பொட்டுக்கு இன்னும் வரையலை. ஸோ இந்த ஆர்ப்பாட்டமானது ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் வந்து இங்கே போலீஸாரோ இல்லைன்னு சொன்னால் விசேட அதிரடி படையினரோ சொல்லி வந்து வருவாங்களோ சொல்லி தெரியாது. இப்போதைக்கு வந்து உண்மையில் பாதுகாப்பு படை சார்ந்து வந்து யாருமே இந்த இடத்துக்கு வந்து வருகை தரலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா காணக்கூடியதாக வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பேருந்துலேருந்து இறங்கி வண்ணம் வந்து இருக்கிறாங்க. ஆனால் எங்கெங்கேருந்து வராங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. மாவட்டங்கள் வந்து தெரியும், முல்லைத்தீவு, வவுனியா, யாழ்ப்பாண மாவட்டங்கள்லேருந்து வராங்க. அது போக மற்ற மாவட்டங்களையிலிருந்து வராங்க. குறிப்பாக சொன்னால் நான் சொன்ன மாதிரியே வந்து இடத்துல இருக்க தமிழ் கட்சிகள் சார்ந்து வந்து தென்னிலங்கை பகுதியை சேர்ந்தவங்களும் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அப்படி சொல்லி எல்லாருமே வந்து இங்கே நிற்கிறாங்க. ஸோ வந்து ஒரு பக்கங்கள் வந்துட்டு தமிழ் கட்சிகள் அண்ட் அதே மாதிரி வந்து சிவில் அமைப்புகள், பொதுமக்கள் அப்படி சொல்லி சகலரும் வந்து கலந்த வண்ணம் தான் வந்து இந்த ஆர்ப்பாட்டமானது இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தமிழ் மீதான அடக்குமுறையை எதிர்த்து நீர்ப்பாசன திட்டத்தை சில நிமிடங்களில் ஆரம்பமாக இருக்கின்றது. குற்றம் எதற்காக 1900 எல்லோரும் அந்த கட்டடத்திற்குள் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அம்மாக்கள் அந்த போனீங்க தான் எல்லாருமா அந்த கட்டடத்துக்குள்ள போங்க. தம்பியாக்கள் அந்த கட்டடத்துக்குள்ள போங்க. ஓடியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட நிலத்தை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட முகவரி வளையத்தில் குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களின் நீர்கோவிலை பூர்த்தி செய்வதற்காக கொண்டு வரப்படுகின்ற திருவிழா திட்டத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பதை தெரிவிக்கும் வகையில் வெளியுறவாக இருக்கின்றது. அன்புக்குரிய மக்களே, நாங்கள் எல்லோரும் இந்த கட்டடத்துக்குள்ளே வருவோம். இந்த கட்டடத்திலிருந்து எமது எழுத்துகள் நாங்கள் குரல் கொடுக்க இந்த அரசு கொண்டு வந்திருக்கின்ற தமிழர்களுக்கு எதிரான திட்டங்கள் அத்தனையும் தவிடுபடியாக்க நாங்கள் அரசின் திருவிழா திட்டத்துக்கு எதிரான சாத்வீக போராட்டத்தை இதோ ஆரம்பித்திருக்கின்றோம். எங்கள் உணர்வுகளை, எங்கள் குரல்களை இந்த அரசு கேட்க வேண்டும். இந்த அரசு தொடர்ச்சியாக எமது மக்கள்
வேண்டாம் வேண்டாம் கிமுலையா வேண்டாம் வேண்டும்
பறிக்காதே 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 அழிக்காதே அழிக்காதே காட்டு யானைகளை காட்டு யானைகளை காட்டு யானைகளை மாற்றாதே 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 வேண்டும் 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 எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் வேண்டாம் 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 அழிக்காதே 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 பறிக்காதே 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 காட்டு யானைகளை காட்டு யானைகளை காட்டு யானைகளை காட்டு யானைகளை காக்க வேண்டும் 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 தமிழ் பேசுகிறார் எனக்கு வேண்டும் 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 எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் பவனிய வடக்கு பவனிய வடக்கு பவனிய வடக்கு பவனிய வடக்கு வடக்கு கிழக்கை பிரித்தது வடக்கு கிழக்கை பிரித்தது வடக்கு கிழக்கை பிரித்தது வவுனியா வடக்கை பறிக்குது வவுனியா வடக்கை பறிக்குது வவுனியா வடக்கை பறிக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு பக்கம் வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்த வண்ணம் இருக்குது. இப்போ தான் வந்து வீதிகளில் வந்து பாதுகாப்பு படைப்பிரிவினர் வந்து வந்த வண்ணம் இருக்கிறாங்க. அதாவது போலீஸ் உத்தியோகத்தர்கள்லாம் வந்து மெயிலில் தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஆர்ப்பாட்டமானது இப்போ வீதிக்கு எடுத்து அங்கேருந்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து மேற்கொள்ள போகிறாங்க. கட்டின்னு வந்து அப்படியே பார்த்து கொண்டிருக்கலாம். வேண்டாம் 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 கிவிலோயா வேண்டாம் 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 கிவிலோயா வேண்டாம் 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 பக்கம் 4 பேர் அதன் பின் 4 ஒழுங்குபடுத்தும் ஊர்வலமாக நாங்கள் போவோம். அழிக்காதே அழிக்காதே